அத்தா, இன்னைக்கு என்ன சமைக்கணும்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல்ல, மதியானம் சாம்பாரை வச்சு வெண்டைக்காய் பச்சடி ஏதாவது வைக்கிறியா? ஏ அப்பா, சாம்பாரை வச்சு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் பச்சடி வேற வைக்கணுமா? எவ்வளோ நேரம் ஆகுறது? உன்னை என்ன வகை வகையாவா வைக்க சொன்னேன்? ஒரு சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் பச்சடி தானே வைக்க சொன்னேன். இதுக்கு ஐயா அப்படின்னு கத்துற. வாயில் சொல்கிறது ஈஸி தான் அத்தை. நம்ம வாட்டுக்கு அடிக்கிட்டே போகலாம், அதை செய்யலாம் இதை செய்யலான்னு. செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தானே அதோட வருத்தம் தெரியும். அம்மா, என்னமோ ஊர் உலகத்தில் இவ ஒருத்தி தான் சமைக்கிறா போல. எத்தனையோ பேர் என்னென்னவோ செய்கிறாங்க, என்ன இப்படியா கூப்பாடு போட்டு அலையிறாங்க. நானே எப்படா வேலையை முடிச்சுட்டு போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவோன்னு இருக்கு. அதான பார்த்தேன், என்னடா இந்த தவறாளேன்னு. உனக்கு அங்கே உட்காந்து பேசலன்னா என்ன தூக்கம் வராதா? அந்த நாள் தான் பொழுது ஓடாமல் போயிருமா? ஆமாம், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராதுல. ஒரு நாள் போகலைனாலும் அப்படியே தூக்கத்தை கெடுக்கணும் போகாமல் இருந்து, அதனால தான் நான் போயிடுவேன். பார்த்துக்கோங்க. நல்லா காரணம் சொல்கிறட்டி. சாம்பார் வச்சு அப்பளம் வேணால் பொரிச்சு வச்சுட்டு போகிறேன். அம்மா, நீ சமைக்கவே வேணாம், போய் தொலை அங்கிட்டு இருந்தாலும். ஐ ஜாலி, எப்படியோ நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த கிழவியை திட்டினோடனே நம்ம என்ன ரோசப்பட்டு செய்யவா போகிறோம்? கிரேட் எஸ்கேப் நெட்டவெளி. இதான் சாக்குன்னு ஓடிட வேண்டியதான். குடு ஓடு 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 ஓடு. என்னடி புலம்பிட்டு இருக்க ஓடு கோடுன்னு? சரிதா, அப்போ நீங்களே சமைச்சிக்கிறீங்களா? சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பச்சடி வச்சு அப்பளத்தையும் பொரிச்சிருங்க. இது நல்ல போடா இருக்கு. இவ சமைச்சானா வெறும் அப்பளம் மட்டும் வைப்பாலும் சாம்பாருக்கு. நம்ம சமைச்சா 7 கலவையை சேர்த்து செய்ய வேண்டியதான். போட்டி என்கிட்ட இல்லைக்கா, நீங்கள் நல்லா ருசியாக செய்வீங்கல்ல, அதுக்கு தான் உங்களை செய்ய சொன்னேன். உங்களை வேலை வாங்கணும்னா எனக்கு ஆசை. ஓ அப்படியா? சரி, நான் நல்லா செஞ்சு வைக்கிறேன். சரியா? கிளவி எப்படியே உசுப்பேத்தினாதான் அது நல்லா நமக்கு வகை வகையாக செஞ்சு போடும். இப்படியே உசுப்பேத்தி நம்ம வேலையை சாதிச்சுக்கிற வேண்டியதான். சரிங்க, அப்போ நீங்கள் சமைச்சிட்ருங்க. நான் போய் அங்கே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கடி போய் பார்க்க போற? யார் எங்கே போகிறேன்? மரத்தடியில் போய் அந்த கிரிஜாக்காவும் பரமக்கா யாராலும் வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு பேசிட்டு வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். பார்த்துக்காங்க. போட்டி போ, ஒரு வேலைலாம் மேய்ஞ்சிட்டு வா போ. நீ இருந்தனால என்ன இருக்கவா போற? 10 நிமிஷம் பா, 10 மணி நேரம் கழிச்சு வருவா. சரி போ, நான் எப்போதான் வரேன்னு பார்க்குறேன். போ. என்னடா ஜெனிஃபர், இங்கே யாரையும் காணோம்? நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன். ஆமாம் மம்மி, இங்கே தான் உட்காந்து பேசுவாங்க எப்பயும். அப்படியாடா தங்கம், இங்கே ஆளை காணுமே. ஒருவேளை பேசிட்டு போயிட்டாங்களா இல்லை இனிமேல் தான் வருவாங்களான்னு தெரியல மம்மி. நான் சொன்னேல மம்மி, இந்த பாருங்க பின்னாடி ஒரு ஆண்டி வந்து நிற்கிறாங்க. எங்க அக்கா, நீங்கள் யாரு? நான் வந்து இந்த பொண்ணோட அம்மாமா. ஆண்டி, அன்னைக்கு கூட நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போனேன்ல, அந்த பொண்ணு தான் நான். இது எங்கள் அம்மா. சரி, இப்போதான் ஞாபகம் வருது. சரிம்மா, சரி. உன் பேர் ஜெனிஃபரோ என்னமோ சொன்னீங்க, அந்த பிள்ளை தானே? ஆமாம் ஆண்டி, நான் தான் ஜெனிஃபர். உட்காருப்பா. என்னக்கா, சும்மா தான் வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, என் பொண்ணு வீட்டில் ரொம்ப பொழுது போகலை, நேரம் போகலைன்னு சொல்லிகிட்டே இருந்தா. அதான் சரி, இங்கே நீங்களாம் உட்காந்து பேசுவீங்களாம். இவளுக்கு அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி என்னையும் வாங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கா. ஓ அப்படியாக்கா, சரி. நாங்கள் சும்மா நேரம் போகலைன்னா வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கடையை வந்துட்டு போவோம். பார்த்துக்கோங்க. ஓ சரிம்மா, சரி. என்ன ஆண்டி, இன்னைக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கிற இன்னொரு 2 பேரையும் காணோம். அவள்கிட்ட எங்கே போனாளுன்னு தெரியலையே. இனிமேல் தான் வருவாள்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து பார்த்துட்டு இல்லைன்னு போயிட்டாளுகளான்னு தெரியல. நீங்கள் டெய்லி வந்து பேசுவீங்களா ஆண்டி? ஆமாம், வீட்டில் இருந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போனவொடனே கொஞ்சம் நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு போவோம். காற்றும் நல்லா வரும் பார்த்தியா? ஆமாம் ஆண்டி. டெய்லி எத்தனை மணிக்கு ஆண்டி வருவீங்க நீங்கள்? இதென்ன மீட்டிங்காமா கரெக்ட் டயத்துக்கு வர்றதுக்கு? எப்போ வேலையை முடிக்கிறோமோ அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே போவோம். இப்படி பேசுறது நல்லா ஜாலியாக இருக்கு ஆண்டி. ஆமாம்மா, நீ என்ன கல்யாணம் முடிகிற வரை தான் உட்காந்து பேசுவ. அதுக்கப்புறம் உனக்கு குடும்பத்தில் பொறுப்பு அது இதுன்னு இருக்கும் என்னம்மா? ஆமாம் ஆண்டி, நீங்களும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம்னா வந்து உட்காந்து பேசுகிறீங்கல்ல, அந்த மாதிரி நானும் வந்து உட்காந்து பேசுவேன். ஓ மாமியா விடுவாங்களா என்னன்னு தெரியலம்மா. விடலைன்னா நீலாம் சண்டை போட்டுட்டுலாம் வரக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீ இருந்துக்கிடணும். ஆமாம் ஜெனிஃபர், அவங்க சொல்கிறது தான் சரி. நீ அதுக்காக வந்து உட்காந்து பேசணுன்றதுக்காகலாம் புருஷன்ட்டையோ மாமியார்ட்டையோ சண்டை போட்டுட்டுலாம் வரக்கூடாது. சரிம்மா.